ஃபேமிலிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியாக கொஞ்சம் வெறுத்துருவாங்க, வேணாம் அப்படின்னு என்ன படம் அப்படின்னு பார்த்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் டீமாக பார்க்குற நல்லாயிருக்கும். லவர்ஸே கூட அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நல்லா தானே இருக்குது. நல்லா பண்ணிருக்காரு. கண்டிப்பாக வரும். நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் நல்லா தான் இருக்குது. சூப்பராக அழகாக இருக்காங்கண்ணா. படம் வந்துட்டு அந்த பொண்ணுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, பிடிச்ச பொண்ணுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிடுற மாதிரி. அது தெரியலையே. லவ் பண்ணுறவங்க பார்த்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி படம். லவ் டுடே மாதிரி ரெண்டுமே கலந்த மாதிரி மிக்ஸ்டா பக்காவாக இருக்கு. என்னன்னா அந்த பிரதீப் அவருடைய அதே கெட்டப் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தது. ஆனால் ஆர்டிக் படம் திரும்பியும் ஒரு 100 கோடி அடிக்க வேண்டிய படம் தான் இது. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் கேஸ்ட் கான்செப்ட் கொண்டு வந்ததுனால சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பை போர் அடிக்காமல் சூப்பராக இருந்தது எல்லாமே. ஆனால் ஃபஸ்ட்டு படம் டேரக்டர் இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் ஆடியோ லான்ச்சில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் என்ன சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த படம் சூப்பராக இருந்தது. 2 மாதிரியும் இல்லாமல் ஒரு புது கான்செப்டில் பிரதீப் பார்க்குற மாதிரி இருக்குது. பிரதீப் வந்து சூப்பராக பயங்கரமாக பண்ணிட்டு இருந்த படத்தில். டான்ஸ்லாம் அந்த ஒரு பாட்டு வச்சு படமே ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. ஆனால் அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் அப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுனால மிச்சபடி பாட்டு வந்து வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த படம் ட்ரெண்டிங்னால இந்த பாட்டு ட்ரெண்டிங்னால நல்லா போர் அடிக்காமல் நல்லா போச்சு. மமிதா பஜ்ஜி அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. தமிழில் வந்து நல்லா சூப்பராக தான் இருந்தது அவங்க இது கெட்டப் எல்லாமே. ஆனால் ஒரு வாட்டி என்னென்னா நியூ ஆக்டர்ஸ் கொண்டு வந்ததுனால இந்த படம் வந்து நல்லா போர் அடிக்காமல் நியூ ஃபேஸை பார்த்த மாதிரி இருந்தது. சரத்குமார் செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் வந்து அவர் தான் அந்த கான்செப்ட், இந்த கேஸ்ட் கான்செப்டே அவர் தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. பயங்கரமாக பண்ணியிருந்தார். பிஜிஎம் தான் படமே ஃபுல்லாக. இந்த 2 hours படமே பிஜிஎம் தான் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. பயங்கரமாக ஓவராலாக வந்து இது கேஸ்ட்டு அது இது பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே இந்த கேஸ்ட்டை வச்சு தான் இந்த லவ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கான படமாக இது எல்லாருக்கும் போவோம். அவ்வளோதான். சூப்பராக வந்துருக்கு தலைவா, சூப்பராக வந்துருக்கு. விஷ் ஹாப்பி தீபாவளி டு ஆல். இப்போ இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது தீபாவளி செலிப்ரேஷனு. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க. தலைவா அவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ளேவராக தான் இருக்குது. நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். பட் இல்லை, ஹாப்பியாக இருக்குது. அழுவ வச்சிட்டாரு, சிரிக்க வச்சிட்டாரு. அவர் சைக்கோ தரது ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு, கத்திருக்காரு. அதுக்காகவே வந்த வேறு லெவல் இருந்தது. சூப்பராக வந்துருக்கு. இல்லை இது தனி சப்ஜெக்ட், தனி இது எல்லாமே அதே மாதிரி இருந்ததுன்னா போர் வச்சிரும். தனி லைனு இது ஆக்சுவலாக வந்துன்னா தன் பிடிச்ச பொண்ணுக்காக வந்து என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. மேலும் வந்து இது ஆணவ படுகொலையை வந்து சுற்றி சொசைட்டியில் என்ன நடந்துருக்கு இப்போ ரீசெண்டாக அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காருங்க. அவங்க நல்லா ஒரு மெச்சூர்டாக நடிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. சூப்பராக நடிச்சிருக்காங்க நம்ம. அவரும் ரோகிணி மேம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சரத்குமார் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அவர் தான் இதில் மெயின் இதில். ஸோ நல்லா நடிச்சிருக்காருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கேட்குறது ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. க்ரௌடே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மியூசிக்கும் பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா வந்திருக்குங்க. இதுங்களா எல்லாம் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக படமாக இருக்கும். தீபாவளி வந்து இதை வச்சு கொண்டாடலாம். இன்னிலேருந்து ஸ்டார்ட் தான். மண்டே தான் தீபாவளி, இன்னிலேருந்து ஸ்டார்டிங் தான். நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆனால் பிரதீப் ப்ரோக்காக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். லவ் டுடே அப்புறம் ட்ராகனோட சேர்த்து இது பண்ண வேண்டாம். நான் ப்ரீ ரிலீஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்திருந்தேன். நல்லாயிருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு இதாக இருக்குது, ஃபேண்டசி அந்த மாதிரி கொஞ்சம் இதாகுது. ஆனால் கேஸ்ட் வைஸ் நல்லாவே சொல்லியிருக்காங்க. பிரதீப் ப்ரோ தான் மொத்தமாகவே படத்தை நல்லா எடுத்துகிட்டு போகிறாரு. பிரதீப் ப்ரோ இல்லைன்னா இதாக இருக்காது. அந்த மாதிரி அவர் இருக்கிறதால பக்காவாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குது. அது கூட சேர்க்காதீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச போகிறாரு. 2 பேர் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகே தான், அவர் அடுத்த படம் கூட இன்னும் சூப்பராக பண்ணலான்னு தான் பார்க்குறேன். கீர்த்தி ப்ரோ இன்னும் பண்ணால் சூப்பராக தான் இருக்கும். இல்லை ப்ரோ, அவங்க இதில் வேல்யூவே பண்ண மாட்டாங்க ப்ரோ யாருமே. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க இவங்களுக்கு பேரே இல்லாத மாதிரி தான் படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, லவ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி வேறு மாதிரி போகும். ஓகே தான். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் கொஞ்சம் மெயினே. நிறைய ட்விஸ்ட் அவர் தான் கொடுக்குறாரு, என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்குறாரு. அவர் இன்ட்ரோல் பேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நிறைய இடம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபீலிங்ஸும் என்டர்டைன்மெண்ட் ஏற்ற இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. சாய் புரியல. ஜென்சி ஃபேமிலிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியாக கொஞ்சம் வெறுத்துருவாங்க, வேணாம் அப்படின்னு என்ன படம் அப்படின்னு பார்த்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் டீமாக பார்க்குற நல்லாயிருக்கும். லவர்ஸே கூட அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது மாதிரி
இல்லை ப்ரோ அவர் டைரக்டர் ப்ரோ, அதனால் அவருக்கு ஆக்ட் பண்ண தெரியும். ஸோ அது என்ன வேணுமோ அதை கொடுக்குறாரு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக டிஃப்ரெண்ட்டாக அழகாக தான் இருக்கும் ப்ரோ. மேபி அதுதான் அவரே ஆன்சர் பண்ணார். அவர் போடுற காஸ்டியூமாக இருக்கட்டும், அவரோட பாடியோட இதுவாக இருக்கட்டும், அதனால் அப்படி கம்பேர் பண்ணலாம். மிச்சப்படி அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்குது, அதுதான். பெஞ்ச்மார்க் ப்ரோ, பெஞ்ச்மார்க். நீங்கள் லவ் டுடேயில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, ட்ராகனில் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. இதில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. படம் பார்க்குறவங்களுக்கு இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் என்னன்றது கன்வே ஆகும். ஆமாம் ப்ரோ, சூப்பராக இருக்குது. சரியான ஆக்டிங். அவங்க ஆல்ரெடி பிரேமலூரில் பார்த்துருக்கோம் அவங்கள. இப்போது பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். தமிழ் சினிமாவுக்கு என்ன வேணுமோ அதை சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல அவங்களுக்கும் மாசான சீன்ஸ்லாம் இருக்குது உள்ள. பிரிச்சுட்டாரு. அவர் தான் மெயின் படத்தில். ஆமாம், அவரை வச்சு தான் ஸ்டோரி மூவ் ஆகுது. இல்லை மிக்ஸ்டு ரிவ்யூன்னு இல்லை, மியூசிக்கை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அவர் பண்ணுற மியூசிக், சாய் அபியங்கர் பண்ணுற மியூசிக் வந்து மியூசிக்கை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சவங்களுக்கும் பிடிக்கும். அதை சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. எந்த சீனுக்கு என்ன வேணுமோ சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. அருமையாச்சு. இந்த ஜென்னு அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நடக்கிற சோஷியல் இஷ்யூஸ்க்கான படமாக இருக்கும்.